வெல்கம் டு அவர் சேனல். டுடே நம்ம வந்து மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வானல் வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணியில் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் 5 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இதில் வந்து நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை லைட்டாக வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. வதங்கினதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கிறேன். நல்லா ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா வதக்கிக்கிறேன். தென் இதில் நல்லா வதக்கிட்டு இதில் வந்து நான் 2 ஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு இதை லைட்டாக நல்லா வதக்கி விட்டுட்டேன், பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி. இதில் வந்து நான் குட்டி மீல் மேக்கரை வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா போட்டு வதக்கி விட்டுருக்குங்க. இது வதங்கினதும் லைட்டாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கிறேன். லைட்டாக வெந்துருச்சு. இது ஓரளவுக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு நல்லா இது பண்ணி